இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. இந்தியாவில் தேசிய விளையாட்டு தினம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஹாக்கி விளையாட்டின் மந்திர மனிதன் என அழைக்கப்படும் மேஜர் தியான்சந்த் பிறந்த நாளான 29ஆம் தேதி அன்று அவரை கௌரவிக்கும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி தற்காப்பு கலை பயிலும் மாணவர்களை சந்தித்தார். அவர்களுடன் சேர்ந்து பயிற்சி செய்தும் உரையாடி மகிழ்ந்தார். இது தொடர்பான புகைப்படங்களை காங்கிரஸ் எம்பியான ராகுல் காந்தி தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். பாரத் ஜோடோ நியாய யாத்திரையின் போது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்தோம். எங்கள் முகாம் தளத்தில் தினமும் மாலையில் ஜியோ ஜிட்சு பயிற்சி செய்வதை நாங்கள் வழக்கமாக கொண்டிருந்தோம். ஆரோக்கியமாக இருப்பதற்கான எளிய வழியாக தொடங்கிய இது நாங்கள் தங்கியிருந்த ஊர்களை சேர்ந்த சக யாத்ரீகர்களையும் இளம் தற்காப்பு கலை மாணவர்களையும் ஒன்றிணைத்து சமூக நடவடிக்கையாக உருவானது. தியானம், ஜியு ஜிட்சு, ஐகிடோ மற்றும் வன்முறையற்ற மோதலை தீர்க்கும் நுட்பங்களின் இணக்கமான கலவையான ஜென்டில் ஆர்ட்டின் அழகை இந்த இளம் மனங்களுக்கு அறிமுகப்படுத்துவதே எங்கள் குறிக்கோளாக இருந்தது. வன்முறையை மென்மையாக மாற்றுவதன் மதிப்பை அவர்களிடம் விதைப்பதை நோக்கமாக கொண்டோம். மேலும் இரக்கமுள்ள மற்றும் பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குவதற்கான கருவிகளை அவர்களுக்கு வழங்குகிறோம். இந்த தேசிய விளையாட்டு தினத்தில் உங்களில் சிலரை ஜென்டில் ஆர்ட் பயிற்சியில் ஈடுபட ஊக்குவிக்கும் என்ற நம்பிக்கையில் எங்கள் அனுபவத்தை உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என தெரிவித்துள்ளார்.